வணக்கம் நண்பர்களே. எக்ஸாம் சீசன், பப்ளிக் எக்ஸாம் போகிற குழந்தைங்க இருக்காங்க, கேஷுவல் ஸ்கூல் எக்ஸாம் போகிற குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல எக்ஸாமுக்கு அந்த ஒரு மாதம் இருக்கு இல்லையா, எக்ஸாம் வர நாள்லேருந்து முன்னாடி ஒரு மாதம், அந்த நேரத்தில் நம்ம நல்லா 7 to 8 hours தூங்கணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், முதல்ல பண்ணுற தப்பு அதிகம் படிக்கணும் அப்படின்றதுக்காக தூக்கத்தை குறைச்சி உட்காந்து படிக்கிறோம். அந்த தப்பை தயவுசெய்து பண்ணக்கூடாது. ஏன்னா தூக்கத்தை குறைச்சி படிக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி தெரியும், பட் எதுவுமே போய் உங்கள் மெமரியில் ரிஜிஸ்டர் ஆக போகிறது இல்லை. பிகாஸ் பிரெயின் செல்ஸுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்ட் நல்லா கொடுத்தா தான் நீங்கள் படித்தது போய் உங்கள் மனசில் பதியும். ரெண்டாவது, நீங்கள் படித்தது வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும் மெமரியில். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நம்ம படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ ஞாபகம் எப்போ வரும்னா நல்லா நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கேற்ற தூக்கம் கொடுத்தா தான் வரும். நீங்கள் அரைகுறையாக தூங்கிட்டு நிறைய படிக்கின்ற பேரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நாள் அன்னைக்கு படித்த மாதிரி இருக்கும், அது அடுத்த நாளே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ரெண்டாவது, நம்ம தூங்க போகிற நேரமும் எந்திரிக்கிற நேரமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெகுலராக இருந்துச்சுன்னா நம்ம மூளையும் சரி உடம்பும் சரி சீராக செயல்படும். மூணாவது, நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாக்லேட்ஸ் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லை சுகர் சம்மந்தப்பட்ட விஷயம், வெள்ளச்சக்கரை சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அந்த நேரத்துக்கு உங்கள் பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகப்படுத்திட்டு அடுத்து வந்து நம்ம மூளைக்கு வந்து ஒரு கிராஷை உண்டு பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அதிகபட்ச நேரம் நாள் வந்து சோர்வாகவே போயிடும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம படித்தது நல்லா பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகணும், நல்லா நம்ம மூளை செயல்திறன் பீக் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம சக்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது சாக்லேட்டாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி டைம்ல இருந்து நம்ம சாப்பிட்றத விட்டுறணும் நண்பர்களே. நாலாவதா, நம்ம என்ன சாப்பிட்றோன்றதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம உடம்போட செயல்திறனாக இருக்கட்டும், மூளையோட செயல் கூர்மையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற பொருட்கள் மூலமாக தான் வருது. முதல்ல பாதாம் சொல்கிறோம் இல்லையா, பாதாம் பருப்பு சாப்பிடலாம், அக்ரூட் பருப்பு வால்நட் சாப்பிடலாம். மூணாவது, இதெல்லாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை சொல்கிறாங்களே, இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது, முக்கியமாக எக்ஸாம் டைமில். இதோட சேர்த்து நம்ம சுகர் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க. கண்ட ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக வாழைப்பழம் சாப்பிடுங்க. நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது, அது உங்கள் உடம்புக்கும் நல்லது. ப்ளஸ் ஒரு வகை கீரை, அரைக்கீரையாக இருக்கட்டும் இல்லை முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகை கீரை டெய்லி எக்ஸாம் போகிற குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக பழங்கள் என்ன சாப்பிட்லான்னா ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்கலன்ற பட்சத்தில் இருந்தீங்கன்னா நம்மளோட கொய்யாக்கா சொல்கிறாங்க இல்லையா, குவாவா, அதோட பலன்கள் ரொம்ப அதிகம். ப்ளஸ் எக்ஸாம் டைமில் இந்த உணவுகள்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா மூளை செயல் கூர்மை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். கடைசியாக எக்ஸாம் டைமில் 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி நம்ம கண்டிப்பாக குடிக்கணும் படிக்கிற காலத்தில். இந்த சுகர் கலந்த குளிர்பானங்கள் அதிகம் இருக்கு இல்லையா, கோல்ட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் உங்கள் மூளைக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், குழந்தைங்க அதிக மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம். வாட் எவர் கம்ஸ் வில் அக்செப்ட். அண்ட் இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் தெம், லெட்ஸ் என்ஜாய் தி ஜர்னி ஆஃப் எக்ஸாம்ஸ். அண்ட் குழந்தைங்களா, பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.